காணொளி பார்த்தீங்களா மெஜுகொரே மாதாவை பற்றி, அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அந்த விளக்கம் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த நம்ம திருச்சி மறை மாவட்ட ஆயர் ரெவரண்ட் ஆரோக்கியராஜ் அவர்கள் பிளெஸ்ஸிங்ஸ்னும் நம்மளுடைய ஃபாதர் அமல்ராஜ் அவர்களுடைய உதவினால் நான் இங்கே இப்போ உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். ஸோ அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறக்காக நான் இங்கே நிற்கிறேன். இந்த மெஜுகொரே அப்படிங்கிறது ஒரு இடம் ஐரோப்பிய நாட்டில் இருக்குது. அந்த கண்ட்ரியினுடைய பேர் பார்த்திங்கன்னா போஸ்னியா. அது ஒரு ஐரோப்பிய நாட்டினுடைய ஒரு பாகம். அது போலண்ட் நாட்டு பக்கத்தில் இருக்குது. இப்போ போலண்ட்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை ஜெர்மனி உங்களுக்கு கூட நிறைய தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இந்த ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதா இங்கே ஒரு 6 பேருக்கு 1981 காட்சி கொடுத்துருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு மலை மேலே உச்சியில் காட்சி கொடுத்தாங்க. அதிலிருந்து அந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ இந்த இடத்த நம்ம வேட்டிக்கன் இனிஷியல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரும் அங்கே போய் இந்த இடத்த ஒரு புனித இடமா கன்சிடர் பண்ணி எல்லாரையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டிக்கனில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லா இடத்துக்கும் மாதா காட்சி கொடுத்துருக்காங்க, நல்லது நடந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ரெகுலராக காட்சி கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் 2 தடவை, ஒரு மாதத்துக்கு 2 தடவை அங்கே காட்சி கொடுக்குறாங்க. நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சீக்ரெட்ஸ் உள்ளவங்க இன்னும் உயிரோடு அங்கே இருக்காங்க. அவங்க டெய்லி வாரத்தில் ஒரு தடவை அவங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த நியூஸ் எல்லாம் எப்போ ஷேர் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த இடத்துக்கும் மற்ற இடத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ரெகுலராக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய ஃபேமிலி ஒரு 5 முறை போயிட்டு வந்துட்டோம். 5 முறை அந்த ஊருக்கு ஒரு 1 இயர் பீரியடுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில், தொழிலில் எல்லாமே நல்ல புதுமைகள் நடந்திருக்கு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். அப்போ தான் ஒரு தடவை நான் அங்கே போகும்போது, அந்த மலை மேலே ஏறி காட்சி கொடுத்த இடத்துக்கு போகும்போது எங்களுக்கு ஒரு தோணுனது, இது ஏன் நம்ம ஒரு சர்வீஸாக எடுத்து பண்ணக்கூடாது? நம்ம இந்திய நாட்டில் ஏன் இதை நம்ம ஒரு சர்வீஸாக எடுத்து பண்ணக்கூடாது? நமக்கு கிடைச்சது நம்ம மக்கள், இந்திய நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுனது, எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும். இப்போ நான் வேறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இப்போ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்வீஸ் எடுத்து நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்தினுடைய புதுமைகள், அற்புதங்களை காட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் ஒரு சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் எல்லோரும் வேளாங்கண்ணிக்கு நிறையா மக்கள் நடந்து போவாங்க இல்லையா? வேளாங்கண்ணிக்கு நடந்து போகும்போது நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே நடந்து போகிறோம். நீங்கள் வேண்டிக்கிறீங்க, உங்களுக்கு நடக்குது. அது மாதிரி இந்த ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு யாத்திரை மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது நடந்து போக முடியாது, வேளாங்கண்ணி மாதிரி நடந்து போக முடியாது. இது நம்ம ஃப்ளைட்டில் தான் போகணும். அது ஒரு 7 நாட்கள், 5 நாள்லேருந்து 7 நாள் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. இந்த இடத்துக்கு மட்டும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா இந்த இடத்தினுடைய புதுமைகள் ரொம்ப அற்புதமான இருக்குது. இப்போ நேரம் இல்லாதனால உங்கள்கிட்ட நான் எல்லாம் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் லாஸ்ட் டைம் போயிருக்கும்போது ஒரு அயர்லாண்டிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்போ ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அவருக்கு 2 குழந்தைகள், 2 குழந்தைங்களுக்குமே கால், கை எதுவுமே சரியில்லை, யூஸ் பண்ண முடியலைங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தோடு ஒரு அயர்லாண்ட்லேருந்து வந்தவங்க எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளால் சொல்லக்கூடிய ஆறுதல் ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் வந்துட்டோம். அவர் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நல்ல குட் நியூஸ் கொடுத்தாரு.
எல்லாம் அவங்க 2 குழந்தைக்கும் சரியாயிடுச்சு, இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு வந்ததுனால சரியாயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு சந்தோஷத்தில் எங்களுக்கு பகிர்ந்து கொண்டார். அப்போ கூட அவர் சொன்னார், நான் அவரை இன்வைட் பண்ணேன், இந்தியாவுக்கு வாங்க, அது மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்குது, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு. அவர் கண்டிப்பாக வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த இடம் வந்து எல்லாருக்குமே நல்லது நடக்கும். இதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்டே போகிற மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் ஆகும். இது ஐரோப்பிய நாடில் இருக்கிறதுனால நம்ம விசா எடுத்து ஃப்ளைட்லாம் புக் பண்ணி போய் பார்க்கணும். நீங்கள் நல்ல ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இதெல்லாம் வந்து அந்த மேரி மாதா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனுடைய ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து இது வந்து வெளி கண்ட்ரிங்கிறதுனால ஒரு 2 லட்சத்துலேருந்து 2,25,000 ரூபாய் ஆகும்னு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மாதாவுக்காக நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு பண்ணணும். அது மாதிரி பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் நீங்கள் என்னென்ன வேண்டிக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இதனுடைய சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா இங்கே வெளியில் ஒரு பேனர் இருக்குது, அதில் மாதா காட்சி கொடுத்த 6 பேருடைய ஃபோட்டோவும் நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். மேலும் விவரம் வேணும்னா அதில் நம்பர் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி இங்கே இருப்போம், பக்கத்தில் உள்ள சர்ச்சுக்கெலாம் போகிறோம். உங்களுக்கு எதாவது தேவைன்னா இமெயில் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, கூப்பிடுங்க. உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். எங்களுக்கு கிடைத்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இதெல்லாம் நீங்கள் மாதாட்டிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ்.